வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் கன்டெக்ஸ்ட்ன்னு ஒரு ஹூக் இருக்கு. அத பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம நேத்து வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ப்ராப்ஸ்ல என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு, என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க நேத்து வீடியோ பார்க்கல அப்படின்னா, மறக்காம அத செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. ஏன்னா ப்ராப்ஸ்ல என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கோ, அது எல்லாத்தையும் நம்ம இதுல சால்வ் பண்ண போறோம். ஸோ ப்ராப்ஸ்னா என்னன்னு தெரியாம பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இதோட யூஸ் கேஸ் புரியும். இதோட யூஸ் என்னன்றது புரியும். ஆனா ப்ராப்ஸோட யூஸ் என்ன? அது என்ன ப்ராப்ளம்? ப்ராப் ட்ரில்லிங்னா என்ன? அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. ஸோ அத மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. நானும் ஐ பட்டன்ல குடுக்குறேன். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த ரியாக்ட் கன்டெக்ஸ்ட்ன்னு சொல்லுவோம்ல. ரியாக்ட் கன்டெக்ஸ்ட் தான் யூஸ் கன்டெக்ஸ்ட். ஸோ அது என்ன அப்டின்னா, நம்ம டேட்டாவ நம்ம நேத்து வீடியோல பார்த்திருந்தோம். இந்த எக்ஸாம்பிள்க்கு பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம பேரண்ட் காம்போனன்ட்ட இங்க ஆப்ல இம்போர்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இதுலேருந்து ஒரு டேட்டாவ பாஸ் பண்ணியிருந்தோம். அப்புறம் இந்த பேரண்ட்லேருந்து சைல்டுக்கு நம்ம ஒரு டேட்டா பாஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த மாரி ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சர்ல போயிட்டே இருக்கு. அதுக்கு நம்ம என்ன பாஸ் பண்ணோம் அப்டின்னா, ப்ராப்ஸ ஒவ்வொரு லெவல்லயும் நம்ம பாஸ் பண்ணிட்டே போயிட்டு இருந்தோம். இப்ப ஆப்லேருந்து பேரண்ட், பேரண்ட்லேருந்து சைல்டுக்கு அப்டின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லாம எனக்கு ஆப்ல இருக்கிறது நேரா சைல்டுல எடுக்கணும். எனக்கு பேரண்ட்ல அது தேவையே இல்ல. அந்த டேட்டா எனக்கு பேரண்ட்ல தேவை கிடையாது. சைல்டுல தான் நான் காட்டப் போறேன். சோ நான் எதுக்கு பேரண்ட்க்கு பாஸ் பண்ணி சைல்டுக்கு பாஸ் பண்ணணும். சோ இதுக்கு ஒரு இன்டர்மீடியேட் மாரி ஒருத்தரு. சோ இது ஒரு லெவல்ல தான் இருக்கு. நம்ம ஆப்லேருந்து பேரண்ட், பேரண்ட்லேருந்து சைல்டு அவ்வளவுதான் இருக்கு. சோ இதே இந்த பேரண்ட்க்கே ஒரு சைல்டு 1, சைல்டு 2, சைல்டு 3ன்னு ஒரு 3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் சைல்டு 3ல அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, நான் இப்போ 3 லெவல் போகணும். சோ இதுதான் நம்ம ப்ராப் ட்ரில்லிங் அப்படின்னு சொல்லுவோம். அத சால்வ் பண்றதுக்காக வந்த விஷயம் தான் இந்த யூஸ் கன்டெக்ஸ்ட். அதாவது ரியாக்ட் கன்டெக்ஸ்ட்ன்னு சொல்லுவோம். அது இதுவும் அந்த டேட்டா மேனேஜ்மென்ட். சோ குளோபலா நம்மளால நம்ம டேட்டாவ ஸ்டோர் பண்ணிக்க முடியும். எங்க வேணுமோ அந்த இடத்துல மட்டும் என்னால அந்த டேட்டாவ எடுத்து அத நான் யூஸ் பண்ணிக்க முடியும். சோ இதுதான் நம்ம யூஸ் கன்டெக்ஸ்ட்ன்னு சொல்லுவோம். நம்ம ஒவ்வொரு எக்ஸாம்பிளா பார்த்துடலாம். சோ யூஸ் கன்டெக்ஸ்ட் மாரியே தான் ரீடெக்ஸும். சோ ரீடெக்ஸ் கொஞ்சம் அட்வான்ஸ்ட் லெவலா இருக்கும். சோ நம்ம அத அடுத்ததுல பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் யூஸ் கன்டெக்ஸ்ட்னா என்னன்றது தெரிஞ்சிருச்சு. அத வச்சு நீங்க உங்களுக்கு கண்டிப்பா இது புரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, ரீடெக்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஒரு கன்டெக்ஸ்ட்ட எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு சின்டாக்ஸ் மாரி பார்த்துடலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ்.jsக்கு போயிடுறேன். சோ என்னோட ரூட் இங்க தான் இருக்கு. சோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு இது மாரி வைக்கிறேன். கான்ஸ்ட் மை கன்டெக்ஸ்ட்ன்னு அந்த வேரியபிள் நேம்க்கு வைக்கிறேன். வச்சுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட் கன்டெக்ஸ்ட். சோ கிரியேட் கன்டெக்ஸ்ட். நான் இத குடுத்தோனே பார்த்தீங்கனாலே ரியாக்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்கா இம்போர்ட் ஆயிடும். சோ இத நம்ம இம்போர்ட் பண்ணியாச்சு. சோ இத நம்ம தனி ஃபைலாவும் வச்சுக்கலாம். நீங்க இல்ல இங்கேருந்தும் வச்சுக்கலாம். சோ இந்த மாரி நம்ம வச்சுக்கலாம். இதுல அந்த கிரியேட் கன்டெக்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்ஷன் 2 ஆப்ஜெக்ட்ட ரிட்டர்ன் பண்ணும். ஒண்ணு புரொவைடர், இன்னொன்னு கன்சியூமர். சோ புரொவைடர்னா என்ன? கன்சியூமர்னா என்ன? கன்சியூமர்ல கன்சியூமர் காம்போனன்ட்ஸ், அதாவது நம்ம என்னென்னலாம் நமக்கு என்னென்ன டேட்டா வேணுமோ அதெல்லாம் கன்சியூம் பண்ணுவோம்ல. அது கன்சியூமர் காம்போனன்ட்ஸ்னு சொல்லுவோம். புரொவைடர்னா என்னன்னா, இதுதான் இந்த டேட்டா புரொவைட் பண்ண போகுது. சோ இது நம்ம புரொவைடர். அதாவது டாப் லெவல், ஹை லெவல்ல இருக்கும். சோ இதுதான் நம்ம புரொவைடர், கன்சியூமர்னு சொல்லுவோம். சோ இந்த காம்போனன்ட்ட நம்ம இந்த புரொவைடர வச்சு ஃபர்ஸ்ட் ராப் பண்ணணும். ஏன் ராப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருந்தா எனக்கு இந்த மொத்த இந்த ஆப்லேருந்து தான், இப்ப இந்த இண்டெக்ஸ்லேருந்து தான் எனக்கு இந்த ரூட் இருக்கு. சோ இந்த மொத்த ரூட்டுமே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரூட் எங்கேருந்து வருது அப்படின்னு தெரியலன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோல இத பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். சோ ரியாக்ட்னா என்ன? இந்த ரூட் எங்கேருந்து வருது? HTML-லயும் இண்டெக்ஸையும் எப்படி ஜாயின் பண்ணுது அப்படின்றத பத்தி பேசியிருந்தோம். நீங்க அத பார்க்கல அப்படின்னா, நான் ஐ பட்டன்ல குடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி, ஓகே. இப்போ அது எப்படி ரூட் கனெக்ட் ஆகுதுன்றது நமக்கு தெரியும். இந்த ஆப் அதுக்குள்ள தான் இருக்கு. சோ நான் இந்த மொத்தத்தையுமே ராப் பண்ணிட்டேன் அப்படின்னா, எனக்கு எங்க வேணுமோ, எத வேணுமோ நான் எடுத்துக்கலாம். இப்ப நான் ஆப்க்குள்ள போயிட்டு ஒரு தனியா அந்த புரொவைடர் ராப் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். சோ எனக்கு அந்த காம்போனன்ட்க்கு மட்டும் தான் வரும். இத நான் மொத்தமா ராப் பண்ணிட்டேன் அப்படின்னா, எனக்கு எங்க வேணா இந்த 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 ஆப் ஃபுல்லா நான் எங்க வேணா அத எடுத்துக்கலாம். சோ அதான் அதுக்கான மீனிங். சரி, ஓகே. இப்ப நம்ம அத ராப் பண்ணணும்ல. அத எப்படி பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் இதுல இங்கேயே கிரியேட் பண்ணாம, நான் தனியா ஒரு அ அ காம்போனன்ட்டா அத கிரியேட் பண்ணிக்கிறேன். சோ என்ன காம்போனன்ட், அதுக்கு நேம் என்ன வைக்க போறேன் அப்படின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இண்டெக்ஸ் இருக்குல்ல. இந்த இண்டெக்ஸ்ல போயிட்டு நான் mycontext.js அப்படின்ற மாரி ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். mycontext.js. சரி, ஓகே. அத கிரியேட் பண்ணியாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிரியேட் கன்டெக்ஸ்ட்ட இம்போர்ட் பண்ணணும். சோ நான் ஆல்ரெடி இண்டெக்ஸ்ல இம்போர்ட் பண்ணியிருந்தேன்ல. சோ நான் அத அப்படியே கட் பண்ணிக்கிறேன். சோ கட் பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிடுறேன் அத. சோ பேஸ்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாரி இண்டெக்ஸ்ல நம்ம இந்த கிரியேட் கன்டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணோம்ல. அதையும் கட் பண்ணிக்கிறேன். சோ அதையும் கட் பண்ணி நான் இங்க போட்டுறேன். சோ நெக்ஸ்ட் லாஸ்ட்டா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட் டிஃபால்ட். சோ இது கிளாஸ்லாம் கிடையாது. நம்ம டைரக்ட்டா mycontextனே எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். சோ நமக்கு ரைட் சைடுல ஒரு ப்ராப்ளம் அடிச்சிட்டே இருக்கு. அது என்னன்னா, ரியாக்ட் இம்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. நான் இங்க இத காப்பி பண்ணி இங்க அப்படியே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் லைன்ல இம்போர்ட் பண்ணிடுறேன். இங்க கிரியேட் கன்டெக்ஸ்ட்ன்றது நமக்கு தேவையில்ல.
ஸோ வெறும் ரியாக்ட் மட்டும் இருந்தால் போதுமானது. ஸோ நான் அதனால வந்து இது பண்ணிடுறேன். இப்போ வந்து நம்ம தனியா வந்து மை கண்டெக்ஸ்ட்ன்றத கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நான் சொல்லியிருந்தேன்ல ஆல்ரெடி சொன்ன மாரி ப்ரொவைடர வந்து ராப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம அதுக்கு வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து போயிடுறேன். அதுக்கு வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த மை கண்டெக்ஸ்ட் அப்படின்றத வந்து போட்டுறேன். போட்டுட்டு நாட் ப்ரொவைடர். ஸோ போட்டு முடிச்சுட்டேன். இந்த ஆப்ப மட்டும் தூக்கி இதுக்குள்ள வந்து போட்டுறணும். ஸோ போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேல்யூ வந்து நான் வந்து இந்த ஆப்புக்கு வந்து ஷேர் பண்ண போறேன். ஸோ அத எப்படி ஷேர் பண்றது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் இங்க வந்து ஒரு வேரியபிள் மட்டும் வந்து வச்சுக்கிறேன். ஸோ கான்ஸ்ட் ஷேர்டு வேல்யூன்ற மாதிரி வந்துட்டு வைக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து அந்த மீனிங் தெரியணும்ல. ஸோ ஷேர் பண்றோம் வேல்யூவை. அதனால ஸோ ஹலோ ஃப்ரம் கோட் வித் அஸ்வின்ற மாதிரி கோட் வித் அஸ்வின் அப்படின்ற இதை வந்து வச்சுக்கிறேன். ஸோ நான் இதை வந்து பாஸ் பண்ண போறேன். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வேல்யூன்றதை வந்து கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இங்கே வந்து ஷேர்டு வேல்யூ வந்து பாஸ் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து பாஸ் பண்ணி முடிச்சாச்சு. இது வந்து ப்ரொவைடர். நான் சொன்னது வந்து இந்த ப்ரொவைடரை வந்து ரேப் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நான் வந்து அதை கன்சியூம் பண்ணணும்ல, கன்சியூமர் காம்போனன்ட்னு சொல்லி சொன்னேன்ல, அது எப்படி பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேரா வந்து app.jsக்கு வந்து போயிடலாம். ஸோ போயிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட் கண்டெக்ஸ்ட் வேல்யூ நம்ம எதை எடுக்க போறோம், அந்த ஷேர்டு வேல்யூலேருந்து அந்த இதை எடுக்க போறோம். அதில் என்ன இருக்கோ அந்த கண்டெக்ஸ்ட் இருக்கோ. ஸோ அதனால நம்ம அதுக்கு வேரியபிள் நேம் வந்து கண்டெக்ஸ்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். ஸோ வச்சுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் கண்டெக்ஸ்ட்னு சொல்லி ஒன்று ஹூக் இருக்கும். ஸோ இந்த ஹூக் இருக்கு. ஆட்டோமேட்டிக்காவே நான் அதை கிளிக் பண்ணனாலே எனக்கு வந்து ரியாக்ட்லேருந்து வந்து இம்போர்ட் ஆயிரும். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்துட்டு என்னோட மை கண்டெக்ஸ்ட் இருக்குல்ல, நான் ஆல்ரெடி வந்து போட்டிருந்தேன்ல. ஸோ அதை வந்து நான் வந்து இங்கே பாஸ் பண்ணி விட்டுறேன். ஸோ பாஸ் பண்ணி விட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்டெக்ஸ்ட் வேல்யூ வந்து வந்துடும். ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி வந்துட்டு எனக்கு என்ன எரர் அடிக்குது அப்படின்னா, மை இஸ் நாட் டிஃபைன்ட்னு சொல்லி வருது. நான் சேவ் பண்ணோன்னா அது வந்து போயிடும். ஸோ நான் இங்கே வந்து ஒரு பேராகிராஃப் மட்டும் வைக்கிறேன். ஸோ பேராகிராஃபை போட்டு நான் இங்கே கண்டெக்ஸ்ட் வேல்யூன்றதை கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துட்டேன் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஹலோ ஃப்ரம் கோட் வித் அஸ்வின் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ இது நான் வந்து இங்கே நீங்கள் யோசிக்கலாம், இண்டெக்ஸில் போட்டிருக்கேன். ஸோ அதனால வந்துட்டு எனக்கு இந்த ஆப்பில் மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக கிடையாதுங்க. நான் இப்போ வந்து இந்த பேரண்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் வந்து இங்கே இம்போர்ட் பண்ணிடுறேன். இந்த ஆப்பில் வந்துட்டு பேரண்ட்டை வந்து இம்போர்ட் பண்ணிடலாம். ஸோ பேரண்ட் காம்பனண்ட் வந்து போட்டுறேன். ஸோ பேரண்ட் காம்பனண்ட் போட்டிங்க அப்படின்னாலே தெரிஞ்சிடும், நம்ம நேற்று வச்சிருந்த கோடு தான் அந்த சைல்டு காம்பனண்ட். அதுக்குள்ளே உள்ள டேட்டா எல்லாமே வந்து வந்துடுது. ஸோ இது எல்லாமே எனக்கு இருக்குது. இப்போ நான் இந்த கண்டெக்ஸ்ட் வேல்யூவை இங்கே கமெண்ட் பண்ணிடுறேன். இங்கே கமெண்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இந்த சைல்டு காம்பனண்ட் இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு அந்த வேல்யூ வந்து ஷோ பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் இங்கே வந்து நம்ம நேற்று வீடியோவில் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு இடத்துக்கா இங்கே ஆப்புக்கு ப்ராப்ஸை பாஸ் பண்ணி, ஆப்லேருந்து பேரண்ட்டுக்கு ப்ராப்ஸை பாஸ் பண்ணி, அப்புறம் பேரண்ட்லேருந்து சைல்டுக்கு வந்து நம்ம ப்ராப்ஸை பாஸ் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே பேரண்ட்ல பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அந்த ப்ராப்ஸை வந்து பாஸ் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி இங்கே வந்து சைல்டில் வந்து அதை எடுத்திருப்பேன். ஸோ இங்கே வந்து நான் டேரெக்டாக இப்போ இண்டெக்ஸ்லேருந்து இப்போ நான் டேரெக்டாக சைல்டுக்கு போக போகிறேன். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஆப்பில் போட்டிருந்தோம்ல, அது எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி அங்கே போட்டுடலாம். ஸோ கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து கட் பண்ணிட்டேன். ஸோ கொடுத்து கட் பண்ணிட்டேன்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்துட்டு அதை வந்து போட்டுடுறேன். யூஸ் கண்டெக்ஸ்ட் வந்து இல்லைன்னு நமக்கு வந்து எரர் அடிக்குது. ஸோ யூஸ் கண்டெக்ஸ்ட் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து மை கண்டெக்ஸ்ட்டும் இல்லைன்னு எரர் அடிக்குது. அதையும் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஒன்னே ஒன்று தான் பண்ணணும். இந்த கண்டெக்ஸ்ட் வேல்யூ இருக்குல்ல, இதையும் வந்து கட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா, சைல்டு காம்பனண்ட்டுக்கு மேலேயே வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு நான் இங்கே வந்துட்டு இப்போ கண்டெக்ஸ்ட் வேல்யூவை வந்து சேவ் பண்ணிடுறேன். ஸோ சேவ் பண்ணிட்டு நான் இங்கே ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஹலோ ஃப்ரம் கோட் வித் அஸ்வின் சொல்லிட்டு வந்துருது. ஸோ இங்கே உங்களுக்கு டவுட் வரலாம். ஸோ நான் அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹரிசான்டல் லைன் வந்து போடுறேன். ஸோ போட்டேன்னா தெரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து டைரெக்டாக எனக்கு வந்து இண்டெக்ஸ்லேருந்து வந்து இங்கே வருது. ஸோ இதுதான் வந்து இதில் உள்ள அட்வான்டேஜ். நம்ம ஒவ்வொரு லெவலாக வந்து பாஸ் பண்ணணுன்றது கிடையாது. என்னால் வந்துட்டு மொத்தமாக எங்கேருந்து வேணாலும் நான் அதை எடுத்துக்க முடியும். ஸோ சைல்ட்லேருந்து நீங்கள் வந்து போகலாம், இண்டெக்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம், இப்போ ஆப்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் எங்கே டேட்டா வச்சுருக்கீங்களோ அதுலேருந்து எந்த டீப்பர் லெவலுக்கும் என்னால் வந்துட்டு அந்த டேட்டாவை பாஸ் பண்ணி விட்டுட்டேன் அப்படின்னா, என்னால் எங்கேருந்து வேணால் அதை வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். இதில் வந்து ஒன்று தான், ஒரு லெவல் தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கிடையாது. நெஸ்டட்ல கூட நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து இதில் ஒரு அட்வான்டேஜ். இந்த நம்ம வந்து டார்க் மோடு, லைட் மோட் அப்படின்னு சொல்லி டார்க் தீம், லைட் தீம் இதெல்லாம் வந்து இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னா, குளோபலாக வந்து வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம ஒரே ஒரு இடத்துல இப்போ நம்ம வந்து டெலகிராம்ல பார்க்குறோம் அப்படின்னா, டெலகிராம்ல வந்துட்டு அந்த டார்க் ஐக்கான் வந்து இருக்கும். ஸோ நம்ம டார்க் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டோம்னா, நம்ம எந்த சேட்டுக்குள்ள போனாலும் எனக்கு வந்து டார்க்ல தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு இதுக்கு மட்டும் நான் லைட்டு அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு வச்சுக்க முடியல. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, சேம் கான்செப்ட் தான் இங்க. நான் வந்து இண்டெக்ஸ்ல வந்துட்டு நான் டார்க் மோடு அப்படின்னு சொல்லி யூசர் கிளிக் பண்றத செட் பண்ணிட்டேன் அப்படின்னா, எனக்கு இந்த எந்த பேஜ்க்குள்ள இவங்க எந்த ரவுட்டுக்குள்ள போனாலும் எனக்கு வந்து அது டார்க்கா தான் வரும். ஸோ டார்க் காம்பனண்டா இருக்கும். ஸோ லைட்டை கிளிக் பண்ணாங்கன்னா, யூசர் லைட் கிளிக் பண்ணாங்கன்னா லைட்டா வந்து வரும். இந்த மாதிரி எனக்கு குளோபலா வந்து விஷயத்த ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு தேவைதான் வந்து இந்த யூஸ் கண்டெக்ஸ்ட்ன்றது.
ஸோ இந்த மாதிரி வந்து இதில் வந்து ஒன்று தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைனமிக் வேல்யூஸை கூட ஸ்டோர் பண்ணலாம். நான் இப்போ வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி காமிச்ச மாதிரி நீங்கள் ஸ்டேட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி இது வந்து ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்ல தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. கிளாஸ்லேயும் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. நீங்க அதே மாதிரி வந்து ஒரே ஒரு கண்டெக்ஸ்ட் தான் கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. என்னால மல்டிபிள் கண்டெக்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் ஒரே ஒரு இந்த மை கண்டெக்ஸ்ட்ன்றத வச்சிருக்கேன்ல, இதே மாதிரி மை கண்டெக்ஸ்ட் 1, 2, 3, 4, 5, 6 அந்த மாதிரி எவ்வளோ கண்டெக்ஸ்ட் வேணுமோ என்னால வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஒரு இதுக்கு வந்து நான் டார்க் மோட், லைட் மோடு வச்சுக்கலாம். ஒரு இதுக்கு நான் டேட்டா ஷேர் பண்றது வச்சுக்கலாம். ஸோ ஒரு இதுக்கு யூசர் லாகின், லாக் அவுட் அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்கு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எத்தனை கண்டெக்ஸ்ட் வேணுமோ அத்தனையும் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இது வந்து கண்டெக்ஸ்ட்னா என்ன, யூஸ் கண்டெக்ஸ்ட் நம்ம எப்படி யூஸ் பண்றதுக்குன்னு ஒரு பேசிக்கான வீடியோ தான் இது. நம்ம யூஸ் கண்டெக்ஸ்ட்ன்றது ஒரு பெரிய டாபிக். அதை நம்ம வந்து ப்ராஜெக்ட்ல போகும்போதோ இல்லை வந்து தனியா வந்து ஒரு லாங் வீடியோவா வந்து நான் அதை போடுறேன். ஸோ கான்செப்ட் இதுதான்றதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம போக போக நம்ம வந்து என்ன சொல்றோன்றது புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா வந்து ரிப்ளை பண்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.